அலைகள் ஓசை என்று அழைக்கப்படும் ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் ஒரு பழைய நதிக்கரையின் அழகிய ஓரத்தில் அமைந்திருந்தது. நதியின் நடுவே 3 பெரிய வட்டமான கற்கள் மர்மமாக நீருக்குள் கிடந்தன. கிராம மக்கள் அவற்றை சுழலும் கற்கள் என்று அழைத்தனர். அந்த கற்கள் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று இரவில் மெதுவாகச் சுழலும் என்று ஒரு தொன்மையான கதை தலைமுறை தலைமுறையாக உலவியது. ஆகாஷ் தாத்தா சொன்ன அந்த மறைக்கப்பட்ட புதையல் கதையை கேட்டு தன் மனதுக்குள் ஒரு புதிய ஆர்வத்துடன் திட்டமிடத் தொடங்கினான். நண்பர்களான பிரியா மற்றும் கமலுடன் சேர்ந்து அந்த கற்களின் மர்மத்தை உடைத்து அந்த புதையலை கண்டறிய முடிவு செய்தான். பௌர்ணமி இரவு வந்தது. வானில் முழு நிலவு பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதன் கம்பீரமான பிம்பம் நதி நீரில் ஒரு வெள்ளிப்பாதை போல பிரதிபலித்தது.